ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் போட் நெக் எப்படி ஸ்டிச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் போட் நெக் எப்படி மார்க் பண்ணுறது, கட் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் எப்படி ஸ்டிச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நல்ல பக்கம் மேலே தான் நீங்கள் லைனிங் கிளாத் போடணும். கெட்ட பக்கம் உள்ளே தான் இருக்கும். நீங்கள் அதுக்கு மேலேயே ஸ்டிச் பண்ணி நீங்கள் உள்ளே திருப்பிக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. நான் சொன்னேன்ல, அதுக்கு மேலே நீங்கள் கட் பண்ணாமல் வச்சுன்னா சைடில் இழுக்காது. அதுக்காண்டி வச்சுருக்கேன். நீங்கள் பின் குத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த துணி நகராமல் இருக்கும். இப்போது நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். ஒரு கைடு அளவு தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன். மெதுவாக பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த முனை வரும்போது நீங்கள் நாட்டை இது பண்ணணும். நான் நாட்டை ஃபஸ்ட்டே கரெக்டாக பண்ணி வச்சுட்டேன். நீங்களும் இந்த மாதிரி பண்ணி வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டே பண்ணிங்கன்னா நாட்டு நம்ம வெளியே தெரியாமல் இருக்கும். அதுக்கு தான் நான் அப்படி ஸ்டிச் பண்ணிட்டேன். அதே கிளாத்தில் கூட நீங்கள் நாட் ரெடி பண்ணலாம். நான் அதே கிளாத்தில் எனக்கு துணி பத்தலை. ஸோ நான் நாட்டை வேறு கடையில் விற்கிற நாட்டை வச்சு நான் அதுக்கு தயாரித்து வச்சுருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க நாட்டை. நான் கரெக்டாக இந்த முனையில் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக அது வரும். அந்த இடத்துல நீங்கள் பண்ணும்போது பொறுமையாக பண்ணணும். ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்து பண்ணணும். அதெல்லாம் பார்த்து பண்ணி திருப்புங்க. அப்படி திருப்பி மெதுவாக ஸ்டிச் பண்ணி கொண்டு வாங்க. ஒரு லாக் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல கரெக்டாக நம்ம நாட் வைக்கிற இடத்துல லாக் பண்ணிட்டீங்கன்னா, நல்லா லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த நாட்டு வெளியே வராது. அப்படி பொறுமையாக ஸ்டிச் பண்ணி ஒரு கைடு அளவே நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்துடுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் ஒரு கைடு அளவு நீங்கள் ஸ்டிச் பண்ணிடணும். பார்த்து பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த பக்கமும் நாட்டு வச்சு ஃபினிஷ் பண்ணிடுங்க. அதே மாதிரி தான் நான் இப்போ சொல்லி கொடுத்த மாதிரி தான். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இப்படி சுற்றி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுக்கும்போது இந்த இடத்துல ஒரு லான்ச் மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா அது உள்ளே இருக்கும்போது அந்த சேஃப் வர்றதுக்காண்டி தான். அதே மாதிரி அந்த சைடும் ஒரு லான்ச் மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம திருப்பி எடுக்கும்போது கரெக்டாக அந்த சேஃப் வரும். அதுக்கு தான் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் அர்கட் பண்ணிக்கோங்க. அர்கட்டு அதே தான். அர்கட் எதுக்கும் பண்ணுறோன்னா நம்ம துணியை உள்பக்கமாக திருப்பும்போது அது சேஃபாக அழகாக கரெக்டாக திரும்பும். அதுக்கு தான் இந்த மாதிரி அர்கட் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் திருப்பிக்கலாம். கரெக்டாக அந்த நாட்டையெல்லாம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த ஊச்சா அது வந்துடும். சேஃப் கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் திருப்பிக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த சேஃப் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இதுக்கு மேலேயே தையல் போட போகிறோம். படிமான தையல் நம்ம இப்போ திருப்பிட்டோம் பாருங்கள். அதுக்கு மேலே தையல் போடணும். சுத்திக்காக தையல் போட்டோம்னா தான் அந்த இது கரெக்டாக நிற்கும். ஸோ நம்ம அதுக்கு மேலே தையல் போட்டு கொண்டு வந்துடும். இப்போ கூட உங்களுக்கு லாக் போட முடியலன்னா இப்போ கூட நீங்கள் அந்த இதுக்கு மேலே லாக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பொறுமையாக ஸ்டிச் பண்ணி கொண்டு வாங்க. ஃபுல்லாக சுற்றி ஸ்டிச் பண்ணிடுங்க. படிமான தையல் போட்டு கொண்டு வந்துடுங்க. இப்போ நம்ம சுற்றியும் ஸ்டிச் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க துணியை. அப்போ தான் நம்மளுக்கு கீழே மடித்து தைக்கும்போது எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும். நம்ம எப்போதுமே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுவோம். சுற்றியும் ஸ்டிச் பண்ணிவிட்டு சைடில் இருக்க எக்ஸஸ் பீஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதே மாதிரி கீழே நீங்கள் மடித்து தைச்சிக்கோங்க. அப்புறம் சைடில் டாட் பிடிங்க. எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோக்களை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.